அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி சொன்னாலே எல்லா குழம்பு பொரியலில் எல்லா சாப்பிட்ற சாப்பாட்லேயுமே நம்மளுக்கு கொத்தமல்லி இருக்கும். அப்படிப்பட்ட கொத்தமல்லியை எதுக்காக உணவுகளில் எல்லா குழம்புகள்லேயும் வாசனையாக இருக்கும்னு தூவி இறக்குறாங்க, பொரியல்களில் இறக்குறாங்க, கூட்டில் போடுறாங்க. இந்த மாதிரி சமைக்கிற எல்லா சாப்பாடு வகைகள்லேயும் கொத்தமல்லி இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கொத்தமல்லியில் விட்டமின்கள் இருக்குது, தாதுக்கள், நார் சத்துகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜனேற்றிகள் அப்படின்ற சத்தம் அதிகமாக இருக்குது. ஆக்சிஜனேற்றிகள் அப்படின்ற ஒரு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பல நோய்களுக்கு எதிராக போராடி நோய்கள் வராமல் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது இந்த கொத்தமல்லி தான். இந்த கொத்தமல்லியை நாம் அன்றாடம் உணவுகளில் சேர்த்துக்கிறதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு பெரிய ஒரு நன்மைகள் நம்மளுடைய எதிர்கால தலைமுறையினருக்கே உருவாகும் அப்படின்றது தான் உண்மை. நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயமாக நம்ம கொத்தமல்லி சாப்பிட்றதுனால உணவுகளில் சேர்த்துக்கிறதுனால கிடைக்குது. அதே மாதிரியே செரிமானம் ஏதாவது குறைபாடுகள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த செரிமானத்தையும் சரி செய்ய கொத்தமல்லி பயன்படுகிறது. இதயத்தை நல்லா ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி பயன்படுகிறது. சர்க்கரை அளவு கண்ட்ரோல்டாக இருக்குது, கட்டுப்படுத்துகிறது. அழற்சி அந்த மாதிரி ஒரு எதிர்பண்புகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணுது. ஆரோக்கியமான கல்லீரலை நிச்சயமாக ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதே மாதிரி வாய் துர்நாற்றம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இந்த கொத்தமல்லியை நம்ம உட்கொள்ளும் பொழுது இல்லாமலே போயிடுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி பயன்படுகிறது. நிறைய அளவற்ற நன்மைகளை கொண்ட இந்த கொத்தமல்லியை நாம் தினந்தோறும் உணவுகளில் அன்றாடம் நம்ம சேர்த்துட்டு சாப்பிட்டு வந்தோன்னா நிச்சயமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய்கள் நம்மளை அண்டவே அண்டாது. இந்த கொத்தமல்லி துவையல் ரொம்ப சிம்பிள். எப்படின்றத செய்யலாம் வாங்க. இப்போது கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதில் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் காஞ்ச மிளகாய், அதே மாதிரியே கொஞ்சம் உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூட நான் 2 பூண்டையும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் தேங்காயம் நல்லா பொடியாக நான் நறுக்கணும். அதனால் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி வச்சதை நான் மிக்சியில் போட்டு 2 அடி அடித்த உடனே எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, தூள் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி பூண்டு, காஞ்ச மிளகாய் அது எல்லாத்தையும் போட்டுட்டேன். கவனமாக பார்க்கணும், இங்கே நான் கொத்தமல்லியை வதக்கலை, பச்சையோடு தான் எடுத்து போட்டு நான் அப்படியே ராவாக தான் அரைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு கொட்டை புளி போடுங்க, திட்டமாக உப்பு போடுங்க. கொத்தமல்லி மிக்ஸி ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய உப்பை கொட்டிடாதீங்க. உண்மையாலுமே நம்ம பண்ணுறதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் உப்பு மட்டும் திட்டமாக போடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாத 2 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைக்கும் போது உங்களுக்கு எல்லாமே கலந்து சூப்பராக வந்துடும். நல்ல வாசனையாக இருக்கும். இந்த தெருவே கமக்கிற அளவுக்கு உங்கள் வீட்லையா சட்னின்ற கேட்குற அளவுக்கு வந்து எல்லாருமே பார்க்குற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இந்த வாசனை, கொத்தமல்லியோட வாசனை உங்கள் வீட்டுக்கே எல்லாரையுமே அழைச்சிட்டே வந்துடும். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு துவைகள் தான். பல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இட்லி பக்கத்துலேயே ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் தாளிக்க கூட வேண்டாம், நான் தாளிக்கலாம். நான் அப்படியே தான் எடுத்து நான் சாப்பிட போகிறேன். உண்மையிலேயே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சோண்டு போட்டு தாளித்து நீங்கள் அதில் கொட்டிக்கலாம் பெருங்காயத்தூளோட.